இன்னைக்கு நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரு அவங்களோட பிறந்த நாளை இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? 90களின் பிற்பகுதியிலையும் 2000 தொடக்கத்திலையும் தமிழ் திரையுலகத்துல முன்னணி கவர்ச்சி மற்றும் கதாநாயகியாக வலம் வந்த பிரபல நடிகையான மாளவிகா அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அவங்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 1979 ஜூலை மாதம் 19 அன்னைக்கு பிறந்த இவங்க ஒரு மாடலாக தன்னோட வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறமா சினிமாவில அறிமுகமாயிருக்கிறாங்க. அஜித் குமாரோட நடிச்ச உன்னை தேடி திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவில ஹீரோயினா அறிமுகமாயி பெரும் புகழ் பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகள்ல இவங்க நடிச்சிருக்கிறாங்க. உன்னை தேடி, ஆனந்த பூங்காற்றே, ரோஜாவனம், வெற்றி கொடிகட்டு இந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான படங்கள். வசூல் ராஜா, MBBS, சந்திரமுகி, திருட்டு பயலே, வியாபாரி இதுல முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவில இருந்து நீண்ட இடைவேளை எடுத்திருந்த மாளவிகா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா மீண்டும் தமிழ் சினிமாவில தன்னோட மறுபிரவேசத்தை தொடங்கி இருக்கிறாங்க மாளவிகா அவர்கள். இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நடிகை மாளவிகா அவங்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு யாரு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? புகழ்பெற்ற இந்திய அமெரிக்க அரசியல்வாதி, வழக்கறிஞர் மற்றும் தொழில் அதிபரான ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1973 ஜூலை மாதம் 19 அன்னைக்கு புதுடெல்லியில ஒரு தமிழ் குடும்பத்துல பிறந்திருக்காங்க. இவங்க அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலத்தின் 8வது நாடாளுமன்ற தொகுதிக்கான அமெரிக்க பிரதிநிதிகள் சபை உறுப்பினராக 2017 முதல் பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இவங்க பிறந்து 3 மாத குழந்தையா இருக்கும் போதே இவரோட குடும்பம் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்துல இயந்திர பொறியியல் இளங்கலை பட்டமும் உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் லா ஸ்கூல்ல சட்ட படிப்பு முடிச்சிருக்கிறாங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் தொழில் துறையிலையும் சட்டத்துறையிலையும் முத்திர பதிச்சிருக்கிறாரு. சிகாகோவுல உள்ள கிர்க்லாண்ட் அண்ட் எல்லிஸ் அப்படிங்கிற சர்வதேச சட்ட நிறுவனத்துல பங்காளராக பணியாற்றிருக்கிறாங்க. தேசிய பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கக்கூடிய சிவகாந்தன் லெபார்டரிஸ் மற்றும் எபிசோலார் ஆகிய நிறுவனங்களோட தலைவரா 2010 முதல் 2017 வரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. இல்லினாய்ஸ் மாநிலத்தோட துணை பொருளாளராகவும் சிறப்பு உதவி அட்டர்னி ஜெனரலாகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அமெரிக்காவின் ஆளும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். 2004 பராக் ஒபாமா அமெரிக்க செனட் தேர்தல்ல போட்டியிட்ட போது அவருக்கு கொள்கை இயக்குநராகவும் ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. 2016 நாடாளுமன்ற தேர்தல்ல இல்லினாய்ஸ் 8வது தொகுதியில போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து பல முறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான மூலோபாய போட்டி குறித்து சிறப்பு குழுவின் முதன்மை உறுப்பினராகவும் உளவுத்துறைக்கான கமிட்டியிலும் முக்கிய பங்காற்றி வராங்க ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இவர் தன்னோட மனைவி பிரியா மற்றும் 3 குழந்தைகளோட இலினாய்ஸ் மாநிலத்தோட ஷாம்பர்க் பகுதியில வசிச்சு வராங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு ஸ்பெஷலான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.